பிஜேபி வரும், பிஜேபி ஓட்ட மட்டும் தான் டார்கெட். நான் கேட்டது இல்ல அப்படிலாம் எல்லார் ஓட்டையும் டார்கெட் பண்ணுவாங்க. அதிமுக முக்கியமா ஏடிஎம்கே ஓட்ஸை டார்கெட் பண்றாங்க அவங்க. அதிமுக வெறும் அதிமுக மட்டும் தான் டார்கெட் இல்ல எல்லார் ஓட்டையும் டார்கெட். திமுக வெறும் திமுக ஓட்டு மட்டும் டார்கெட் பண்ணுதா? இல்ல. ஆப்வியஸ்லி அப்போ ஒரு அரசியல் கட்சினா எல்லாரும் எல்லா ஓட்டையும் டார்கெட் பண்ணுவாங்க. இல்ல அது தப்புன்னு நான் சொல்ல வரல. அவ்வளவுதான். ஆமாவான் அவ்வளவுதான். எல்லாரும் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவாங்க தம்பி. இப்படி நம்ம பொதுப்படையா மக்கள் மத்தியில் வைக்கிறோம். அவ்வளவுதான். இஸ்லாம் மார்க்கம் போதித்தது அதான் போதிச்சிருக்கு. கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் நிற்காதீங்க. மக்களை கொண்டு வைக்கக்கூடிய மக்கள் மீது வரி சுமையை, இதுவும் குரான்ல இருக்குது, மக்கள் மீது அதிகமான வரியை ஏற்றி மக்களை கொல்லக்கூடிய, மக்களை பரிதவிக்கக்கூடிய ஆட்சியாளன் பக்கம், கொடுங்கோல் ஆட்சி பக்கம் நிற்காதீர்கள். இப்போ நிற்கலை. ஒரு சரியாக ஒரு பெரிய வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு நல்ல சேர்ந்து வரக்கூடிய அந்த சிந்தனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நிற்கிறோம். நிச்சயமாக நாளைக்கு இந்த மாதிரியான தவறுகள் நடக்காத வண்ணம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காகத்தான் இதை அரசியலை பிளப்புவாத அரசியலாக வைத்துக்கொண்டு இன்றைக்கி எல்லாருமே நடந்து கொண்டு போகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை விட்டு இன்றைக்கி அரசியலுக்குள்ள தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. நம்மளுக்கு அந்த கோட்பாடு பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் அவர்கள் நிற்கிறோம்.